ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து VST சக்தி 165 DI Powertiller வந்து எப்படி ஆயில் செக் பண்ணலாம், ஓவராலாக எப்படி செக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறோம். கிட்ட காமி இது பாருங்க. இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் இருக்கணும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த 5 ஸ்டார் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? இது இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம வாங்கி நாள் தப்பா போட்டு இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறோமா? நெக்ஸ்ட் கியர் பாக்ஸ் ஆயில் செக் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்ஜின் ஆயில், தண்ணி, டீசல் மூணுத்தையும் செக் பண்ணிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கியர் பாக்ஸ் ஆயில் இதுவும் டெய்லி செக் பண்ணலாம். இது வந்து டெய்லி பார்க்கலாம். இல்லை, ஒரு போகத்துக்கு ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிங்க. புது வண்டி நிறுத்தல. இதை பாருங்க, இங்கே கிட்ட வாங்க. இங்கே பாருங்க, இதில் தரதா வந்து ஆயில் வரணும். ஃபுல்லாக இருக்குது ஆயில், எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால அதிகமாக வருது. இதில் தரந்தா ஆயில் வரணும். வந்துச்சுன்னா தான் நம்ம ஓட்டணும். கம்மியாச்சுன்னா ஊற்றணும். செக் பண்ணிக்கிறீங்க. இது முடிஞ்சு கியர் பாக்ஸ் ஆயில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் அதில் கூட ஊற்றணும்பா. செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி இங்கே பாருங்க, இதுதான் அளவு கேஜ். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். கெப்பாசிட்டி நிறைய தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வருது. எக்ஸ்ட்ரா இருக்குது ஆயில். ஆமாம் ஆமாம், இது ரெண்டுத்துக்கு நான் தான் ஆயில் இல்லாமல் தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கியர் பாக்ஸ் ஆயில், லாட்ரி ஆயில் வந்து ஒரு பாகத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிங்க. இன்ஜின் ஆயில் மட்டும், இன்ஜின் ஆயில், டீசல், தண்ணி டெய்லி செக் பண்ணி. இங்கே பாருங்க, இது ஏர் ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஹோஸ் அடிச்சிச்சுன்னா ஃபுல்லாக அங்கங்கே ஆயில் லீக்கேஜ் வரும். இந்த ஹோஸ் வந்து க்ளீனாக இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம பார்க்க தேவையில்ல, உங்களுக்கு ஆயில் அடைச்சிச்சுனாலே இதில் தெரியும். ஆமாம், கொலைவி நான் வந்து இதில் கூண்டு கட்டி ஒயிட்டாக மூடிடுது. அதனால அங்கங்கே ஆயில் கட்டியும். இதுதான் ஏர் ஹோல்ஸ். இது கரெக்டாக இருக்குதான்ட்டு பார்க்கணும். அவ்வளோதான், முடிச்சுது. இந்த லிவரை வந்து இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பாருங்க, இந்த இண்டிகேட்டர் காமிப்பா. இந்த இண்டிகேட்டர் அவங்களுக்கு காமிக்கவே இல்லை. இந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ ரெட் கலராக இருக்கா, ஸ்டார்ட் பண்ணதுமே இது ப்ளூ கலராக மாறணும். பாருங்க. ஆமாம், ரெட் கலராக இருக்கா. இப்போ பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஆமாம், இப்போ ப்ரெஸ் பண்ணிடுறோம். இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆள்னு போட்டு இங்கே பாருங்க,